ஜெயம் ரவியுடைய படம் சைரன். ஜெயம் ரவியுடைய படம் கிடையாது, ஆண்டனி பாக்யராஜ் தான் ரைட்டர் டைரக்டர். இந்த படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ், யோகி பாபு, சமுத்திரக்கனி இப்படி பலரும் நடிச்சிருக்காங்க. படம் வந்து அதாவது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், அவர் செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலில் வந்து ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. ஜெயிலேருந்து பரவாயில்ல நீ போப்பா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க. பரவாயில்ல போகிறாரு. 14 நாளில் அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றது தான். இவருக்கு ஷேடோ போலீஸாக நம்ம யோகி பாபு வராரு. இவர் பண்ணாரா கொலைகள் இல்லையா, இவர் பரவாயில்ல வந்த டைமில் வெளியில் நடந்த கொலைகள்லாம் இவர் தான் பண்ணாருன்றாங்க கீர்த்தி சுரேஷ். சமுத்திரக்கனி கொஞ்சம் ஒரு மோசமான ரோல்னால் அவர் நல்லா ரோல் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மேலே சொன்னால் வந்து ஸ்பாய்லர் ஆகிடும். ஜெயம் ரவியுடைய ஜோடியா வந்து அனுபமா பரமேஸ்வரன் அப்படின்ற மலையாள நடிகை. அவங்க வந்து பிரேமம் படத்துலலாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் டம்மி ஆகிட்டாங்க. இப்போ வந்து இந்த படம் ஒரு பிரேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நடுவில் நல்ல படங்கள்லாம் வந்து போகிறாங்க. இதில் வந்து ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு ஃபீலிங் வருதுன்னா, அதாவது கைதி படத்தையும் அதில் வந்து நம்ம கார்த்திக்குடைய அந்த கெட்டப்பு, அந்த பொண்ணு சென்டிமெண்ட்டு அதெல்லாம் எடுத்துக்கினா அதில் டிரைவிங்காக இருக்குது. இதில் வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு வந்துட்டாங்க. சரி, அது கூட வந்து ஒரு போலீஸ்காரரு, அது வந்து யோகி பாபு. அவர் வந்து இவர் கூடவே ட்ராவல் பண்ணுறாரு. வண்டியெல்லாம் பறக்குது, ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் படம் பார்க்கும்போது வந்து ஏதோ லாஜிக்கலாக எதேதோ சொல்ல வந்து எதேதோ வந்து எப்படியோ அதை வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அதாவது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து எவ்வளோ முக்கியமானவர். அவர் வந்து அந்த 2 நிமிஷம் அந்த 5 நிமிஷம் முன்னாடியே வந்து ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு வர்றதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அது நல்லா தான் இருக்குது. அப்புறம் இந்த படத்துக்கு நடுவுலையே வந்து ஜாதி கதை எழுதுன்னு வந்தது. அது எப்படிரா இதெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. ஆனால் வந்து அதை லாஜிக்கலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மனுஷன் இருக்கிறான் அப்படின்னும் போது எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அங்கே வந்து ஜாதி நம்ம வந்து கனெக்ட் பண்ணோன்னா அது கனெக்ட் ஆகிடும். ஏன்னா வந்து மனுஷனுக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயமா மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம சமூகத்தில் பார்த்திங்கன்னா அப்படி தான் ஆகிப்போச்சு. அந்த கதையை, அந்த ஒரு கான்செப்டை வந்து இதுக்குள்ளே நுழைச்சி ஏதோ பண்ணி ஏதோ செய்திருக்காங்க. படம் வந்து நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சாம் சிஎஸுடைய மியூசிக் நல்லா இருக்குது. ஆண்டனி பாக்யராஜுடைய டைரக்ஷனும் நல்லா தான் இருக்குது. ஜெயம் ரவியுடைய ஆக்டிங் நல்லா இருக்குது. கீர்த்தி சுரேஷும் ஜெயம் ரவியும் ஈக்குவலாக ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணதில் வந்து கீர்த்தி சுரேஷுடைய ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படின்றது வந்து அவங்க நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ரோல் வந்து அவங்களுக்கு ஃபிட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஜெயம் ரவி வந்து அப்படியே அந்த கதாபாத்திரத்துக்கு உள்ளேயே போயிட்டார். அவர் வந்து அந்த ஒரு கேரக்டராகவே மாறிட்டார். ஏன்னா கைதி படம் பார்த்ததுலேருந்து அவருக்கு இந்த ஒரு இம்பேக்ட் இருக்குது போல இருக்குது. இது வந்து தனி ஒருவனுக்கு அப்புறம் அவருக்கு பெரிய ஒரு கம்பேக் அப்படின்ற மாதிரி சொல்லின்னு இருக்காங்க எல்லாரும். எனக்கும் அப்படி தான் தோணுது பார்க்கும்போது. ஏன்னா இறைவன் வந்து ஒரே கொலை அது இது ஒரே டார்ச்சராக இருந்தது அந்த படம். இந்த படம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேமிலியோடலாம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் ஒரு நல்லா எடுத்திருக்காங்க. யோகி பாபு வந்து அவர் வந்து ஒரு ஜோனில் போயிட்டார். அதாவது என்ன ஜோன்னா, நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டார் போல இருக்கு. அவர் வந்து டக்குன்னு படம் பண்ணினே இருக்காரு. இந்த படத்தில் வந்து காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கும்போது நல்லா ஒரு சிரிப்பு வெடிகள் தான் வந்து தேட்டரில் யோகி பாபு வரும்போதே நடக்குது. சாம் சிஎஸுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், ஜிவி பிரகாஷுடைய மியூசிக் ஒன்றும் அவ்வளோ பாராட்டுற மாதிரி இல்லை. அந்த பாட்டுங்கள்லாம் ஒன்றும் இதுவாக இல்லை. ஆனாலும் வந்து படத்தோட சிங்க் ஆகுது. படத்தில் வந்து அப்பா பொண்ணு சென்டிமெண்ட், அதான் நான் சொன்னேன், கைதியிலேருந்து காப்பி அடித்த மாதிரி இருக்குது. ஆனாலும் இது வந்து ஒரு 1 டைம் வாட்ச் பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எனக்கு தோன்றது வந்து ஒரு சூப்பர் ஹிட்டாக மாறிடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஆக்ஷன், கொஞ்சம் ஒரு விஷயங்கள் செய்தாலே வந்து அதை பெருசாக பேசுவாங்க. ஒரு புது நடிகர் வந்து கொஞ்சம் செய்யும்போது அவருக்கு ஒன்றும் பேர் கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் செய்யும்போது பெருசாக அதை பேசி பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஆனால் டீசெண்டான எஃபர்ட் தான், நல்ல ஒரு படம் தான்.